உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் மைத்திரியின் மனு தொடர்பில் நீதிமன்றம் விசேட உத்தரவு. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட விசேட அறிவிப்பு. சந்திரிகா மைத்திரி மஹிந்தவுக்கு தனிச்சட்டம் கிடையாது, எச்சரிக்கும் அரசாங்கம். அறங்கலைய செயற்பாட்டாளர்களுக்கு நியாயமான தீர்வு அரசு தரப்பு உறுதி. மாவை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் நாமல் ராஜபக்சவின் பதிவு. முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல். மின் கட்டண குறைப்பு, பொதுமக்களுக்கான சலுகைகள் குறித்து கலந்துரையாடல். இடியுடன் கூடிய மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அவசரப்பட்டு தேங்காய்களை கொள்ளளவு செய்ய வேண்டாம், அரசாங்கம் அறிவிப்பு. வரவு செலவு திட்டத்தில் பெரும் சுமையாக மாறியுள்ள அரசு நிறுவனங்கள். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரிப்பதற்கான உத்தரவொன்றை மேல்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அன்று குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. உயிர்த்த பயங்கரவாத தாக்குதல் நடக்கவிருப்பதாக உளவுத்துறை தகவல் கிடைத்த போதிலும் அதை தடுக்க தவறியமைக்காக கோட்டை நீதவான் நீதிமன்றில் தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட தனிப்பட்ட முறையீட்டை ரத்து செய்யும் உத்தரவை பிறப்பிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கை முன்னர் விசாரித்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் பல நீதிபதிகள் பதவி உயர்வு பெற்றுள்ளதால் மனு புதிய அமர்வின் முன் விசாரிக்கப்படும் என்று அமர்வு அறிவித்துள்ளது. அதன்படி மனுவின் விசாரணையை பிப்ரவரி 6 அன்று புதிய அமர்வின் முன் அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி நாணய கொள்கை சபை நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் நாணய கொள்கை நிலைப்பாட்டை தற்போதைய நிலையிலேயே பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. இதன்படி இலங்கை மத்திய வங்கியின் ஓரிரவு கொள்கை வீதம் 8.00% மாறாமல் இருக்கும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஓரிரவு கொள்கை வீதம் என்பது மத்திய வங்கி தனது நிதியில் கொள்கை நிலைப்பாட்டை நிர்ணயிக்கும் முதல் வட்டி விகிதமாக செயல்படும். இது முக்கியமான நிதியியல் சந்தையில் மத்திய வங்கியின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதுடன் பரிமாற்ற பொருளாதாரத்தின் நம்பகத்தன்மையையும் உருவாக்கும். இந்த மாற்றம் மத்திய வங்கியின் நிதியில் கொள்கை மற்றும் வட்டி வீதங்களை பயன்படுத்தி பொருளாதார செயல்திறன் மற்றும் சந்தை பரிமாற்றங்களை மேம்படுத்த உதவும். மேலும் 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதியில் பணவீக்கம் இலக்கு மட்டத்தை நோக்கி செல்ல தொடங்குவதற்கு முன் ஓரிரவு கொள்கை வீதம் அடுத்த சில மாதங்களில் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருடம் கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டனில் ஏற்படும் மாற்றத்தால் அளவிடப்படும் பிரதான பணவீக்கம் 2024 டிசம்பரில் தொடர்ந்து 4வது மாதமாக எதிர்மறையான நிலையில் இருந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக மின்சார கட்டணங்கள் மற்றும் உள்நாட்டு எரிபொருள் விலை திருத்தங்களால் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடிதம் மூலம் அறிவித்தால்தான் அரசாங்கத்துக்கு சொந்தமான இல்லங்களிலிருந்து வெளியேறுவதாக முன்னாள் ஜனாதிபதிகள் குறிப்பிடுவது அவர்கள் வகித்த நிறைவேற்றதிகார ஜனாதிபதி என்ற பதவிக்கு பொருத்தமானது அல்ல என அரசாங்க தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க மற்றும் மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமச்சந்திரவுக்கு ஒரு சட்டமும், சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு, மைத்ரிபால சிறிசேன மற்றும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பிரிதொரு சட்டமும் என்று இல்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசவால் குறித்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதிகள் வகிக்கும் இல்லங்கள் தொடர்பில் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட விடயங்கள் வெறுமனே ஊடக பிரச்சாரமானவை மாத்திரமல்ல, பல்வேறு தகவல்களையும் நாம் தற்போது முன்வைத்திருக்கின்றோம். இதற்கமைய இந்த இல்லங்களிலிருந்து வெளியேறுமாறு நாடாளுமன்றத்திலும் அதுக்கு வெளியிலும் பல சந்தர்ப்பங்களில் நாம் அறிவித்துவிட்டோம். இதன்பின் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் அவ்வாறு செயற்பட்டிருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை பயன்படுத்தி இருக்கவில்லை. இவர்களும் முன்னாள் ஜனாதிபதிகள். இவ்வாறு இருக்கையில் அவர்களுக்கு ஒரு சட்டம், இவர்களுக்கு ஒரு சட்டம் இல்லை. மைத்ரிபால சிறிசேனவின் இல்லம் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பில் உத்தியோகபூர்வ இல்லம் என்றால் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இவை அனைத்தையும் அவர்கள் கருத்தில் கொண்டு ஒரு தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும். 2021 அதிகாரம் கிடைத்த பின்னர் ஓய்வு பெற்றதன் பின்னர் வசிப்பதற்காகவே என சுமார் 400 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக செலவில் குறித்த இல்லம் புனரமைக்கப்பட்டுள்ளது. வாராயினும் தற்போது இந்த இல்லத்தை நிர்வகித்து செல்வது அரசாங்கத்துக்கு பெருஞ்சுமையாகும். எனவே விரைவில் இந்த இல்லத்திலிருந்து மஹிந்த வெளியேறுவார் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம். கடிதம் அனுப்பினால் தான் வெளியேறுவோம் என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கின்றனர். இவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, முன்னாள் ஜனாதிபதியானவர்கள். எனவே இவர்கள் இவ்வாறு செயற்படுவது அவர்கள் வகித்த பதவிக்கு தகுதி ஆனவை அல்ல என்று தெரிவித்துள்ளனர். காலிமுகத்திடல் போராட்ட காலத்தில் கைது செய்யப்பட்ட செயற்பாட்டாளர்கள் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்வதில் சிக்கல் இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனவே அவர்கள் விடயத்தில் நியாயமான தீர்வை வழங்க அரசாங்கம் தலையிடும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக நீதி அமைச்சர், சட்டமா அதிபர் ஆகியோருடன் கலந்துரையாடுவார் என்று வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் அமைச்சர் கூறினார். ஏனைய குற்றவியல் வழக்குகளைப் போலவே காலிமுகத்திடல் போராட்ட செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விரைவுபடுத்துவதில் சட்டமா அதிபர் ஆர்வம் காட்டவில்லை என்ற கேள்விகளுக்கு பதில்
பதிலளிக்கும் போதே அமைச்சர் தன்னை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தில் சட்டமா அதிபருடனான கலந்துரையாடலுக்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நீதியமைச்சர் வெளியிடுவார் என்றும் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவி சேனாதிராஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அறிந்து மிகுந்த கவலையடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். அதுடன் அவர் விரைவாகவும் முழுமையாகவும் குணமடைய மனதார பிரார்த்திக்கின்றேன் என்று நாமல் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவி சேனாதிராஜா வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வெடிப்பு ஏற்பட்டதால் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவிற்காக நேற்றைய தினம் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மாவி சேனாதிராஜா தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி நேற்றைய தினம் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் மாவி தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிடி ஸ்கேன் பரிசோதனையில் வைத்திய நிபுணர்கள் தலையில் கணிசமான அளவில் இரத்தப்பெருக்கு இருப்பதை கண்டறிந்தனர். அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சையில் உள்ளார் என்பதை சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை குறைக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு அரசியலமைப்பு தடையாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விவகாரத்தை ஆராய்வதற்காக அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவால் இந்த விடயம் அவதானிக்கப்பட்டுள்ளது என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்தபடி தேவையற்ற செலவுகளை குறைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. இந்த முயற்சியின் ஒரு அங்கமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அரசு தலைவர்களின் சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக ஒரு குழுவை ஜனாதிபதி அண்மையில் நியமித்துள்ளார். வரையின முன்னாள் அரசு தலைவர்களுக்கான ஓய்வூதியம் போன்ற சில சலுகைகளை அரசியலமைப்பு திருத்தம் இல்லாமல் குறைக்கவோ அல்லது அகற்றவோ முடியாது என்று குழு கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசியலமைப்பின் பிரிவு பிரகாரம் ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டதுடன் அத்தகைய பதவியை வகிப்பவர்கள் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெறுவதற்கும் அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் தீர்மானிக்கப்படும் ஓய்வூதியத்தை பெறுவதற்கும் தகுதி உடையவர் ஆவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சரத்துக்களின் எந்த ஒரு திருத்தமும் ரத்து அல்லது மாற்றுதல் மற்றும் இந்த சரத்துகளுக்கு முரணான எந்த ஒரு சட்டமும் அல்லது அதன் விதிகளும் பின்னோக்கி செயல்படாது என்று குறிப்பிட்டுள்ளார். பின்னோக்கி செயல்படும் வகையில் ஒரு சட்டத்தை இயற்றுவது அரசாங்கத்துக்கு சவால் மிக்கதாக அமைந்துள்ளது. ஜனாதிபதியின் உரிமை சட்டத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வாடகை இல்லாமல் பொருத்தமான வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தற்போதைய வீட்டின் வாடகை பெறுமதி அரசாங்க மதிப்பீட்டின்படி 4.6 மில்லியன் ரூபாய் என அண்மையில் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்தை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதிகளான வரப்பிரசாதங்கள் தொடர்பில் பெரும் வாத பிரதிவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மின் கட்டண திருத்தம் தொடர்பில் எதிர்வரும் 31ஆம் தேதி கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. திருத்தப்பட்ட மின்சார கட்டண சலுகைகள் பொதுமக்கள் முறையாக பயன்பெறுகிறார்களா இல்லாட்டி அதை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பது குறித்து ஆராய்வதற்காக இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட உள்ளது. இலங்கை வர்த்தக சபை, வர்த்தக மற்றும் தொழில்துறை சபைகளின் கூட்டமைப்பு, இலங்கை ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம், இலங்கை தேசிய தொழில்துறை சபை, கட்டுமான தொழில் சபை மற்றும் கூட்டு ஆடி சங்கங்கள் மன்றம் ஆகியவை கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் நிறுவன தொடர்பாளர் பணிப்பாளர் ஜெயநாத் கேரத் தெரிவித்தார். கடந்த 17ஆம் தேதி இரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அடுத்த 6 மாதங்களுக்கு மின்சார கட்டணத்தை 20% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி 0 தொடக்கம் 30 வரையிலான வீட்டு பிரிவுக்கான அலகுக்கான கட்டணத்தை 6 ரூபாயிலிருந்து 4 ரூபாவும், 31 தொடக்கம் 60 வரையிலான பிரிவுக்கான அலகு கட்டணத்தை 9 ரூபாயிலிருந்து 6 ரூபாவாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரசு நிறுவனங்கள் மற்றும் தெருவிளக்குகளுக்கான கட்டணங்களை 11% குறைக்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தெற்கு பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்ட அறிக்கையில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இந்த பகுதியின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சபரகமுவ, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகள் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். நுகர்வோர் அவசரப்பட்டு தேங்காய் கொள்வனவு செய்ய வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். நேற்று தினம் இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார்.
தேங்காய் தட்டுப்பாடு என்பதற்காக கலவரமடைந்து வந்து அவசரப்பட்டு தேங்காயை கொள்வனவு செய்ய வேண்டாம். தேங்காய்களின் விலை 300 ரூபாய் வரை உயர்வடையும் என எவராலும் எதிர்வு கூற முடியாது. அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் தோட்ட நிறுவனங்கள் ஊடாகவும் சந்தோஷ ஊடாகவும் தேங்காய்களை விநியோகித்துக் கொண்டே இருக்கிறோம். எவ்வாறாயினும் நாம் இதனை முகாமை செய்து கொண்டு பயணிக்கின்றோம் என்பது உண்மை. சில துறைகளில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. எனினும் அரசாங்கம் இவற்றுக்கான முழுமையான முயற்சியுடன் தலையிட்டு வருகிறது. இவை பருவகால பிரச்சனைகளாகும். இவற்றுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்குவதற்காக நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். இதேவேளை அரிசி விலை தொடர்பில் எவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் கட்டுப்பாட்டு விலையை நீக்குவதில்லை என்பதில் அரசாங்கம் ஸ்திரமாக உள்ளது. நாட்டரிசியை விட சிவப்பரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவது. இந்த பிரச்சனைக்கான தீர்வை காண்பதற்கு 2 வாரங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் நாட்டரிசி பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. 70 மெட்ரிக் டன் தட்டுப்பாடு காணப்பட்ட நிலையில் அதனை விட அதிகமாகவே அரிசி இறக்குமதி செய்யப்பட்டது. இம்முறை 7 லட்சம் மெட்ரிக் டன் அறுவடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு படிப்படியாக தீர்வு வழங்கப்பட்டு வருகிறது. பொருட்களின் விலைகள் அதிகரித்தாலும் விலை அதிகரிக்கும் வேகம் குறைவடைந்துள்ளது. இதுவே பணவீக்க வீழ்ச்சியாகும். இதனை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டு எவரேனும் மோசடிகளில் ஈடுபட்டால் நுகர்வோர் அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பெரும் சுமையாக ஏராளமான அரசு நிறுவனங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் காணப்படுவதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று தினம் இலங்கை பொருளாதார உச்சி மாநாடு 2025 இடம்பெற்ற அந்த நிகழ்வின் போது உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். பல அரசு நிறுவனங்களை நடத்துவதற்கு இதுவரை ஏற்படுத்தப்பட்டுள்ள நிர்வாக அமைப்பு தோல்வியடைந்துள்ளமை மட்டுமல்லாமல் இதன் நிர்வாக அமைப்பு மிகவும் ஊழல் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. இந்த நிறுவனங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் வரவு செலவு திட்டத்தில் மிகப்பெரிய சுமையாக மாறியுள்ளன. எனவே இந்த நிறுவனங்களை நாங்கள் பழைய கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை. நிறுவனங்களில் ஒரு கட்டமைப்பு மாற்றத்தை கொண்டு வர நாங்கள் தயாராக இருக்கிறோம். குறிப்பாக இந்த நிறுவனங்களை ஒன்றிணைத்து பங்கு சந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குகளை வெளியிடுவது சாத்தியமா என்பதை நாங்கள் தற்போது ஆய்வு செய்து வருகிறோம். நிறுவனங்கள் மற்றும் வாரியங்களை பற்றி சிந்திக்க நாங்கள் தயாராக உள்ளோம். அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லுவோம். இந்த நடவடிக்கைகளின் போது சில நிறுவனங்களை மூட வேண்டியிருக்கும், சில நிறுவனங்கள் இணைக்கப்பட வேண்டியிருக்கும், சில நிறுவனங்கள் தங்கள் கவனத்தை மாற்ற வேண்டியிருக்கும். அந்த அடையாள பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன என்றார்.